வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அமர்வில் அதிகம் பேசப்பட்ட தேசபந்து தென்னக்கோன். தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள், யார் குற்றவாளி என்றாலும் தண்டியுங்கள் ரணில். மஹிந்தவின் வெளிநாட்டு வங்கிகளில் உள்ள பணத்துக்கு நடந்தது என்ன? 1.5 வருடங்களுக்கு பின்னர் தையிட்டி தொடர்பில் விசாரணை ஆரம்பம். மனவிரக்தியால் யாழை சேர்ந்த 20 வயது இளம் தாய் உயிர் மாய்ப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் இடைநீக்கம் செய்யப்பட்டு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான சர்ச்சை நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் முக்கிய புள்ளியாக இருந்தது. இதன்போது அவரது நடத்தை மற்றும் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அமர்வின் போது பேசிய ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அரசாங்க நிலைமையை கையாண்ட விதம் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளார். எனினும் தென்னக்கோனின் சொத்துக்களை கைப்பற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுமே அவர் சரணடைய வழிவகுத்ததாகவும் தயாஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். அவர் சரணடைந்த போது பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் இந்த போலீஸ் அதிபருக்கு வாக்களிக்கும் உரிமை கூட இல்லை என்று கூறினார். அவர் ஒரு பேய் என்று கூறினார். எனினும் இவ்வளவு காலமாக தென்னக்கோனை யார் பாதுகாத்தார்கள் என்று தயாஸ்ரீ கேள்வி எழுப்பியுள்ளார். நான் இலங்கையைச் சேர்ந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன். எனினும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்ளக பொறிமுறையின் கீழ் நீதியை நிலைநாட்டுங்கள், யார் குற்றவாளி என்றாலும் தண்டியுங்கள், மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்குங்கள் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையுடன் இணைந்து செயற்படுவது சுலபமானதாக காணப்பட்டது. அவர் அத்தனையும் புரிந்து கொண்டார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் இதனை குறிப்பிட்ட அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை நான் எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன். நான் என்ன தெரிவித்து வருகின்றேன் என்றால், சொன்னதை செய்யுங்கள், ஐநாவுக்கு இலங்கை அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், உள்ளக பொறிமுறையின் கீழ் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள், இதனை செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் என நான் ஒருபோதும் தெரிவித்ததில்லை. ஆகவே எங்களால் என்ன செய்ய முடியும் என்றால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை. அவர்களுடன் பேசுங்கள், மாகாண சபைகளுக்கு மேலதிக பொறுப்புகளை வழங்குங்கள், குற்றவாளிகள் யார் என்றாலும் தண்டியுங்கள். நான் பல நடவடிக்கைகளை ஆரம்பித்தேன். ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இரட்டை நிலைப்பாடுகளை பின்பற்ற விரும்பினால் இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் அது அமைந்திருக்கக்கூடாது. நான் இவருக்கும் எதிரானவன் அல்ல. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் ஆசிய கிளையின் செயற்பாடுகள் குறித்து விசாரணை இடம்பெற்றால் நாங்கள் தொடர்ந்தும் நீடிக்கலாம். நாங்களே 2ஆம் உலக யுத்தத்தில் போரிட்டோம். நாங்களே ஐரோப்பாவை விடுதலை செய்தோம். எத்தனை ஐரோப்பியர்கள் ஹிட்லருக்கு எதிராக போரிட்டார்கள்? 2.5 மில்லியன் இந்தியர்கள் போரிட்டார்கள். இலங்கையர்கள் போரிட்டார்கள். ஆபிரிக்கர்கள் போரிட்டார்கள். நாங்கள் போரிட்டு ஹிட்லரை தோற்கடித்திருக்காவிட்டால் உங்களால் மனித உரிமை சாசனம் ஒன்றை உருவாக்க முடியாமல் போயிருக்கும் என கூறியுள்ளார். அனுர் அரசாங்கம் தாங்கள் தேர்தல் மேடைகளில் கூறிய விடயங்களை தற்போது நிறைவேற்றவில்லை என்ற விமர்சனம் மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் உள்ளது. இந்த நிலையில் தற்போது ஆரம்பித்துள்ள பட்டளந்த விசாரணையை கூட ஆரம்பிப்பார்கள் எனினும் அதற்கான தீர்வினை கண்டுபிடிப்பார்களா என்பது கேள்விக்குரிய என்று பொருளாதார ஆய்வாளர் பாலா மாஸ்டர் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய கருத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் தங்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் தேர்தலை மையப்படுத்திய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அனுர் அரசாங்கம் வந்தவுடனே மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டபாய ராஜபக்ஷவின் ஊழலை வெளிக்கொண்டு வருவோம், பணத்தை மீட்போம் என்றார்கள். ஆனால் 100 நாட்களாயும் ஒன்றும் செய்யவில்லை. இது ஒரு அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது என்றார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு போலீசாரினால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் 1.5 வருடங்களின் பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அகற்றக் கோரி 2023ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் போது பலாலி போலீசாரால் அராஜகமான அடக்குமுறை பிரயோகிக்கப்பட்டு சட்டவிரோத கைதுகள் இடம்பெற்றிருந்தன. ஆயினும் காரணம் எதுவுமின்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்தால் குறித்த முறைப்பாட்டு கோவைகள் யாழ் பிராந்திய காரியாலயத்திலிருந்து கையேற்கப்பட்டு 1.5 ஆண்டுகளாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணை எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை. இந்த நிலையில் 1.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு காரியாலயத்தில் இன்று விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 1.5 வருடங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதிருந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடு குறித்து நாடாளுமன்ற
நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இலங்கையின் மனித உரிமைகள் குறித்த விடயதானத்தில் உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்த நிலையிலே இந்த விசாரணை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கணவன் தாக்கியதால் மனவிரக்தி அடைந்த இளம் தாயொருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். இதன்போது கட்டுடை அரசடி வீதி பகுதியைச் சேர்ந்த யோ நாகராணி என்ற 4 மாத குழந்தையின் 20 வயதுடைய தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் குறித்த பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கணவன் அவரை தாக்கியுள்ளார். இதனால் மனவிரக்தி அடைந்த குறித்த பெண் நேற்றிரவு தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.